வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல லெமன் ரசம், அதாவது எலுமிச்சை ரசம் நம்ம பண்ண போறோம். இந்த ரசம் இந்த சீசனுக்கு பெஸ்டா இருக்கும். அதே நேரம் நல்லா வாசனையா நல்ல டேஸ்டா இருக்கும். இதில் நம்ம இஞ்சியும் சேர்க்க போறோம் அப்படிங்கறதுனால எக்ஸ்ட்ரா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ரொம்ப குவிக்கா ஆயிடும். ஜஸ்ட் குக்கர்ல வச்சு எடுத்து தாளிச்சாலே ரசம் ரெடி ஆயிடும். இதுக்கு நம்ம புளியும் சேர்க்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த எலுமிச்சை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சை ரசம் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி, அதாவது குழி கரண்டி வரும் இல்லையா, சாம்பார் கரண்டி, அதில் ஒரு கரண்டி துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆ உடைச்சு போட்டுப்போம். இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் இஞ்சி, இதை நல்லா அப்படி கிரேட் பண்ணி போட்டுடலாம். கிரேட் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் நெய், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே நேரம் பருப்பும் நல்லா வெந்துடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். குக்கர் மூடி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா கரைஞ்சி நல்லா வேகணும். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதுக்கு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது. ஏன்னா நம்ம இதில் புளியும் சேர்க்கலை, காரமும் ரொம்ப சேர்க்கலை. அதனால உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இப்படி நல்லா அப்படி கையால் பிச்சு இப்படி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இந்த தண்டோடையே போட்டுக்கோங்க. ரசத்தில் இந்த தண்டு தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதையே நல்லா அப்படி கையால் ரஃப்பாக அப்படி பிச்சு போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் கம்மியாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரசம் பாத்திரத்துக்கு ஸ்டவ்ல வச்சுட்டேன். இந்த பாத்திரம் நான் மாத்திட்டேன். அது ரொம்ப அடியில் இத்தினோண்டு ரசமா இருந்தது. அதனால சின்ன பாத்திரத்துக்கு மாத்திக்கிட்டேன். இது கொதிக்க கூடாது, நல்லா நுரைச்சி வரணும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்லா நுரைச்சி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசத்துக்கு தாளிச்சிருவோம். இப்பவுமே ரசத்துக்கு தாளிக்கும் போது நெய் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு வெடிச்சதும் அரை டீஸ்பூன் ரசப்பொடி, அரை டீஸ்பூன் ஜீரகம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ தாளிப்பை ரசத்தில் சேர்த்துருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துருவோம். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சுப்போம். ரசம் இப்போ கொஞ்சம் சூடு ஆறியாச்சு. எலுமிச்சம்பழம் ஒரு பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் இப்போ இதில் புழிஞ்சிக்கலாம். பாதி மூடி புழிஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் திரும்பவும் நம்ம புழிஞ்சிக்கலாம். இதில் நிறைய ஜூஸ் இருக்குது அப்படிங்கனால எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல மணக்க எலுமிச்சை ரசம் சர்விங்க்கு ரெடி. இப்போ எலுமிச்சை ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா வாசனையா இருக்கு. அருமையா இருக்குங்க. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இஞ்சி வாசனையும் இப்போ நம்ம புழிஞ்சிருக்க எலுமிச்சம்பழ வாசனையும் ரொம்பவே அருமையா இருக்கு. நல்ல சூடான சாதத்துல ரசத்தை போட்டு நல்ல குழைவா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா தேவாமிர்தமா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தி ரசம். இப்போ இந்த மழைக்காலத்துக்கு ஏத்த ரசம் அப்படின்னு சொல்லலாம். புளி சேர்க்காம வேற பண்ணியிருக்கோம். இந்த எலுமிச்சம்பழ ரசத்தை நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.